ஹே கைஸ் வெல்கம் டு ஏன் ஸ்டுடியோ. ஸோ நம்ம எஸ்டிஆர் அவருடைய 49வது படத்தோடைய அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் தான் வந்துருச்சு. ஸோ எஸ் படத்தோடைய டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அரசன் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ சும்மா சொல்லக்கூடாது, ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெறித்தனமாக இருக்குது. அண்ட் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அரசன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராகவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக படத்துலையும் எஸ்டிஆர் அவருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அரசன் அப்படின்ற மாதிரி இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம எஸ்டிஆர் அவருடைய பேர் வந்து சிலம்பரசன். ஸோ அதிலே வந்து அரசன் இருக்குது. ஸோ அதை எடுத்து அப்படியே அரசன் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ வெறித்தனமாக இருக்குது. ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. அண்ட் போஸ்டரோட டீகோடிங் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எஸ்டிஆர் அவர்கள் கையில் வந்து ஒரு கத்தி வச்சிருக்காரு. ஸோ அந்த கத்தியில வந்து ரத்தமும் இருக்கு. அண்ட் இதே மாதிரி ஒரு கத்தி வந்து வடசென்னை படத்துல ராஜன் அவர்களை போடுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கத்தி வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கத்தி வந்து நம்ம எஸ்டிஆர் அவர்கள் வச்சிருக்காரு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது வடசென்னையில ராஜன் எப்படி வாழ்ந்தாரோ ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரசன் இந்த ஒரு படத்துல வேற லெவல்ல வாழ போறாரு. ஸோ வெறித்தனமா நடிக்க போறாருன்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பரா இருக்க போது. ஸோ ராஜன் அவருடைய கேரக்டர் ரொம்பவுமே சூப்பரான வடசென்னை படத்துல இருந்திருக்கும். ஸோ இப்போ அதே மாதிரியான அரசன் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனம் பண்ண போறாரு எஸ்டிஆர் அவர்கள். ஸோ வெற்றிமாறன் அவர்கள் ஸோ ஒரு தரமான கதையை தான் நம்ம எஸ்டிஆர் அவர்கள் சொல்லியிருப்பாரு. ஸோ வெறித்தனமா இருக்க போகுது. அண்ட் ஆரம்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்தை வெற்றிமாறன் அவர்கள் டைரக்ஷன் பண்றாருன்னு சொல்லுமே வந்துன்னா வடசென்னை 2 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வடசென்னை 2 வந்துன்னா நம்ம தனுஷ் அவர்கள் தான் நடிக்க போறாரு. ஸோ இப்போ அரசன் ஒரு படத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டிஆர் அவர்கள் உள்ள வந்திருக்காரு. ஸோ வெறித்தான சம்பவம் தான் சொல்லணும். அண்ட் ஷூட்டிங் வந்து கூடிய சீக்கிரமா ஆரம்பிக்க போறாங்க. அண்ட் ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனிருத் அவருடைய பர்த்டேக்கு சொன்ன மாதிரி தான் ரிலீஸ் பண்ண போறதா சொல்லப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ப்ரோமோ எப்போ வர போகுது, ப்ரோமோ எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எஸ்டிஆர் அவருடைய 49வது படத்தோட டைட்டில் வந்து அரசன் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த போஸ்டர் எப்படி இருக்கு அப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் இருக்கிற மூவிஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.